ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா போபோ கியர்ஸோட மொபைல் ஹோல்டர் அன்பாக்சிங் அண்ட் இன்ஸ்டலேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 3.0 ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃபோடு வருது. இது வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. பில் குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து ஒயரும் நல்லா லென்த்தியாக இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஷார்ட்டேஜ் ஆகி ஃபியூஸ் போயிடுச்சுன்னா நீங்கள் அடிஷ்னலாக இந்த ஃபியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஹோல்டர் வந்து ஆக்டிவாக அந்த மாதிரி வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவாக டைப் வண்டி எல்லா வண்டிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஹோல்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு ஆலன் கீ வந்து ஹோல்டர் கூடயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் அடிஷ்னலாக டூல் தேவைப்படும். அது கூட உங்கள் பைக்லேயே இருக்கும். மேக்ஸிமம் எல்லா பைக்லேயும் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஹோல்டரோட பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க பைக்கில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பைக் சீட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து என்னோடய பைக்கில் வந்து பேட்ரி வந்து மிடில் இருக்குது, ரைடர் சீட்டு கீழே இருக்குது. நான் அதுக்கு வந்து 10ஆம் நம்பர் ஸ்பேனர் என்னோடய டூல் கிட்டில் இருக்குது. நான் அதை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பில்லியன் சீட்டு ப்ளஸ் ரைடர் சீட்டு ரெண்டுமே ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா வந்து மொபைல் ஹோல்டர் வந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணிவிட்டு ஒயர் வந்து ரூட் பண்ணிக்கோங்க. ரூட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து 2 டைப்பில் வந்து ஸ்பேசர் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ஸ்பேசர் 25mm ஒன்று, 22mm ஒன்று. என்னோடய பைக்கில் வந்து 22mm செட் ஆகுது. ஸோ நான் அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் பைக்குக்கு எது செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் மவுண்ட்டில் வந்து சேஃப்டிக்காக வந்து நமக்கு ஃபியூஸ் கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து இந்த ஃபியூஸு ப்ளஸ் அடிஷ்னல் ஃபியூஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது இந்த ஃபியூஸ் வந்து வெளியே தெரிகிற மாதிரி ஈஸியாக எடுத்து வந்து ஃபியூஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் எங்கே ரைட் போகும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வந்து அடிஷ்னல் ஃபியூஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடிஷ்னல் ஃபியூஸையும் வந்து ஒரு கவரில் போட்டு வண்டியிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். Thank you.
பண்ணதுக்கப்புறம் மொபைல் சார்ஜிங் ஆகுதான்ட்டு வந்து இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் வந்து யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி ஸ்விட்ச் இருக்கும். ஸ்விட்ச் வந்து கவராக இருக்கும் பேக் சைடு. அதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து சார்ஜிங் நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போது பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு வந்து குயிக் சார்ஜ் வந்திருக்கு. நான் வந்து டைப் சி சார்ஜர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து குயிக் சார்ஜ் சப்போர்ட் ஆகுது. இன்னொரு தடவை ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டா திரும்ப ஒரு தடவை ஆன் பண்ணி தரேன். மறுபடியும் சார்ஜ் ஆகும். அப்படியே மேப் ஓப்பன் பண்ணி ஒரு ரைடு, ஸ்மால் ரைடு. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.